Hi students, நாம இப்ப இந்த வீடியோல என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படினா angle of the projectionக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய one more problem. A ball is thrown with a velocity of 15 meter per second at an angle of 30 degree with the horizontal acceleration due to the gravity value g equal to 10 meter per second in square னு கொடுத்துட்டாங்க. Determine the time of flight of the ball கேட்டிருக்காங்க. Then maximum height attained by the ball கேட்டிருக்காங்க. Horizontal range கேட்டிருக்காங்க. டைரக்டாவே நம்ம சப்ஸ்டிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. எல்லா ஃபார்முலா மட்டும் நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுருந்தா போதும் சரிங்களாப்பா. ஸோ ஓகே, a ball is thrown with the velocity initial velocity u equal to 15 meter per second அப்படின்றதுனால கொடுத்துருக்குற இந்த given டேட்டாவை நம்ம கரெக்டாக எழுதிக்கிடும். u equal to 15 meter per second. angle theta equal to 30 degree. ஓகே, g வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 meter per second inverse square. அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ux எப்படி எழுதிக்கலாம், u cos thetaன்னு எழுதும்போது 15 into cos 30 degree என்ன வரும் நம்மளுக்கு, cos 30 degreeன்றது √3/2 சரிங்களாப்பா. ஸோ ஓகே, அப்போ √3/2 அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ √3யோட வேல்யூ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். √3யோட வேல்யூ என்னப்பா 1.732. 15 into 1.732 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 25.98ன்னு கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது 12.99 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும்பா. டேரெக்டாக இதை வச்சே கூட சால்வ் பண்ணலாம், இருந்தாலும் முதலே சிம்பிளை பண்ணி வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் ஈஸி தான். அடுத்து வெர்டிகல் காம்பனண்ட் uy அப்படின்றது u sin theta equal to 15 into sin 30 degree என்னப்பா sin 30 degree அப்படின்றது 1/2. ஓகே, அப்போ u sin theta அப்படின்றது u15 sin theta அப்படின்றத 1/2 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 7.5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு தெரியும் சரிங்களா. ஓகே, இனிஷியலாகவே நம்ம இந்த காம்பனன்ட்ஸை பிரித்து வச்சுக்கிட்டதுனால இனிமேல் ஈஸியாகவே நம்ம என்ன செய்ய முடியும், ஃப்ளைட் டைம் மேக்ஸிமம் ஹைட் அண்ட் ரேஞ்சை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஃபார்முலா t equal to 2u sin theta by g. ஓகே, அப்போது t equal to 2u sin theta by g அப்படின்ற இந்த ஃபார்முலாவில் u sin theta நம்மளுக்கு தெரியும் எவ்வளோப்பா 7.5, gயோட வேல்யூ 10. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது 7.5/5 இந்த 2 × 10 நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம்னா டினாமினேட்டரில் 5 இருக்கும் இல்லையா. ஓகே, அப்போது டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்றது அப்போ 1.5 செகண்ட் சரிங்களாப்பா. தென் மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா என்ன, h is equal to u squared sin squared theta by 2g. இங்கே u sin theta தெரியும், அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் நியூமரேட்டர் டேம் நம்மளுக்கு ஹைட்டில் கண்டுபிடிச்சிடலாம். தட் மீன்ஸ் u sin thetaவை அப்படியே நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னோம்னா 7.5 ஸ்கொயர் டினாமினேட்டரில் 2 × 10 சரிங்களா. 7.5 × 7.5 அப்படின்றது 56.25 அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை 20. இதுக்கான வேல்யூ 2.8125 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வரும். அப்ராக்சிமேட்லியாக இந்த மேக்ஸிமம் ஹைட் அப்படின்றது 2.8 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிடும். இதே போல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கும் r equal to u squared sin 2 theta by g அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களாப்பா. ஸோ ஓகே, இந்த ஃபார்முலாலையும் நம்மளுக்கு sin 2 theta அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போது sin 2 theta எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம், ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலா தெரியுமில்லப்பா 2 sin theta into cos theta. ஓகே, அப்படி பிரித்து எழுதும்போது 2வை வெளியே வச்சுக்கிடும், யூவை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், u sin theta into u cos theta டிவைடட் பை g எழுதிக்கிடுமா. ஸோ அப்போது u sin theta என்னது பாருங்க 7.5, u cos thetaன்றது 12.99 டிவைடட் பை 10 சரிங்களா. ஸோ ஓகே, இதே நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், சிம்பிளை பண்ண முடியும். ஸோ 1.5ஐயும் 12.99 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லியாக ஆரோட வேல்யூ 19.5 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும்ப்பா. தொடர்ந்து இதே போல் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.